சென்னையில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய திடீர் சோதனையில் சார் பதிவாளர் பத்திரப்பதிவுக்கு லஞ்சம் வாங்கியது அம்பலமாகியுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் திருவல்லிக்கேணி சார் பதிவாளர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. திடீரென சார் பதிவாளர் அலுவலகத்தில் நேற்று மாலை டிஎஸ்பி இமானுவேல் தலைமையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்போது சார் பதிவாளர் ஜெயராஜ், ஒரு உதவியாளர், ஒரு கீழ்நிலை உதவியாளர், ஐபி கேமரா ஆபரேட்டர், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் ஆகியோர் இருந்துள்ளனர். லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டதில் ஐபி கேமராமேன் ஆபரேட்டர் கோபி என்பவரிடம் கணக்கில் வராத 78,410 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சார் பதிவாளர் சார்பில் கேமரா ஆபரேட்டராக இருக்கும் கோபி பத்திர எழுத்தாளரிடம் பத்திரப்பதிவுக்கு லஞ்சம் வாங்குவது தெரிய வந்துள்ளது. நேற்று மட்டும் 9 பத்திரப்பதிவு நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. கோபி வசூல் செய்யும் பணம் அனைத்தையும் மாலை வேலை முடிந்த பிறகு சார் பதிவாளர் ஜெயராஜிடம் ஒப்படைப்பதாக கூறியுள்ளார். மேலும் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையில் ஒரு பத்திரப்பதிவுக்கு 75,000 ரூபாய் வாங்கியதும் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக பத்திரப்பதிவு செய்வதற்கு முந்தைய நாள் டோக்கன் பெற வேண்டும். அப்பொழுது பத்திரத்தின் மதிப்பை அடிப்படையாக வைத்து சார் பதிவாளர் லஞ்ச பணத்தை நிர்ணயிப்பதாக கூறப்படுகிறது. எவ்வளவு லஞ்ச பணம் என்பதை கால்குலேட்டர் மூலமாக கணக்கீடு செய்து பத்திரப்பதிவு செய்பவரிடம் காட்டுவார்கள் எனவும், அவ்வாறு காட்டப்பட்ட பிறகு லஞ்ச பணத்தை கோபியிடம் கொடுக்கப்படுவதும் தெரிய வந்துள்ளது. பணம் கொடுத்தால் மட்டுமே பத்திரப்பதிவுக்கான டோக்கன்கள் வழங்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. சிக்கிய ஆவணங்கள், பணம் மற்றும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அடுத்த கட்ட விசாரணை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளனர். பத்திரப்பதிவுக்கு சார் பதிவாளர் இதுவரை எவ்வளவு லஞ்சம் வாங்கியுள்ளார் என்பது குறித்தும், வேறு எந்தெந்த அதிகாரிகளுக்கு தொடர்பு உள்ளது என்பது குறித்தும் விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்தே அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.